ரெய்னி கென்சன் பார்ட் 2 கெய்டோ இன்ஃபோ 2024 அமேசான் பிரைம்ல தமிழ் டப்புல வெளிவந்த ஒரு சைனீஸ் ஆக்ஷன் மூவி கோபி கென்சடோ இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காங்க. அகசட் டர்பி கேபோ மற்றும் இந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதையை பார்த்தலாம். படத்தோட லொகேஷன் 1878ஆம் ஆண்டு நடந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. காலகட்டத்தில் நம்ம ஹீரோ கவர்மெண்ட்ல ஆயுதப்படையில் இருப்பார். அவரை வச்சு நிறைய இல்லீகல் கொலைகள்லாம் செஞ்சுட்டு இருப்பாங்க. இதெல்லாம் வேண்டாம், அமைதியாக ஒரு வாழ்க்கை வாழணும்னு சொல்லிட்டு அதுலேருந்து ரிலீவ் ஆகி ஒரு கிராமத்தில் போய் அமைதியாக யோகா டீச்சராக அப்படியே வாழ்ந்துட்டு இருப்பாரு. அவருடைய போஸ்டிங்கே இன்னொருத்தனை போடுவாங்க. அவன் தான் அந்த படத்துடைய வில்லன். அவன் பல இல்லீகலான விஷயத்தை நிறைய பேர்த்த கொண்டு போடுவான். இதனால அவனை வேலையிலேருந்து தூக்கிடுவாங்க. அவன் வேறொரு கிராமத்துக்கு போய் அங்கே பெரிய கேங்ஸ்டார் உருவாக்கி எப்படியாவது அந்த நாட்டை கைப்பற்றணும்னு சொல்லிட்டு அந்த நாட்டை அமைச்சர் அப்படின்னு நிறைய பேர்த்த கொண்டுட்டே வருவான். இதை தெரிஞ்சுட்டு நம்ம ஹீரோ எப்படியாவது நம்ம நாட்டை காப்பாற்றியாகும்னு சொல்லிட்டு அவர் களத்தில் இறங்குவார். இப்போ இறுதியில் அந்த வில்லங்கிட்ட இருந்து எப்படி தன்னுடைய நாட்டை காப்பாற்றுறாரு, இறுதியில் என்னாச்சு அப்படிங்கிறதா இந்த படத்துடைய ஒன்லைன். இந்த படத்துடைய பாசிட்டிவ் பார்த்தாவே படத்துடைய ஸ்க்ரீன் பிளே தான். ஃபர்ஸ்ட் வந்து கடைசி வரைக்கும் ஒரு சூப்பரான ஒரு ஆக்ஷன் ஸ்க்ரீன் பிளே கொடுத்துருக்காங்க. படத்தில் நடிச்ச எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதுவும் அந்த கத்தி சண்டையில் எப்போ வேற லெவலுக்கு சைனீஸ் மூவினா சொல்லவா வேணும். சும்மா கத்தி சண்டையில் பின்னி பெடலுங்க ரியாலிட்டியாக இருக்குதே, உண்மையாலுமே அப்படி சண்டை போகிற மாதிரியே இருக்குதே. அதே மாதிரி படத்தில் அந்த தமிழ் டபுள் வாய்ஸ் செமையாக கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு கேரக்டருக்கு அந்த தமிழ் டபுள் வாய்ஸ் கொடுத்துருக்காங்க. படத்தோட மியூசிக் சூப்பராக இருக்குது. சினிமாவில் ஒரு ஹை குவாலிட்டி மியூசிக் கொடுத்துருக்காங்க. இந்த வயசை பார்க்கும்போது இந்த படம் ஒரு ஸ்ட்ராங்கான மூவி தான். எனக்கு வந்து ஆக்ஷன் சைனீஸ் படம்லாம் பிடிக்கும் அப்படிங்களுக்கு இந்த படம் ஒரு செமையான ட்ரீட்டு. படத்தில் கிளைமேக்ஸ் அதே மாதிரி தான். கிளைமேக்ஸ் வந்து பார்ட் 3க்கு இவங்க வந்து அடிபடுவாங்கிறது. ஏன்னா அந்த அளவுக்கு தான் உணர்ந்து முடிச்சிருக்காங்க. அப்படியே வில்ல ஹீரோ அட்டாக் பண்ணுவான், அதோட முடிச்சிருவாங்க. அதனால கிளைமேக்ஸ் என்னங்கிறத பார்ட் 3 வந்தால் தான் நமக்கு தெரியும். இந்த படத்தோடைய மைனஸ்ன்னு பார்த்தா மைனஸ் எதுவுமே இல்லைங்க. எனக்கு சைனீஸ் மூவி கொஞ்சம் பிடிக்காத ஒரு கிரன்ச்சாக இருக்குமாப்பா அப்படிங்களுக்கு இந்த படம் சுத்தமாக செட் ஆகாது. அதை விடுத்து எனக்கு சைனீஸ் மூவி பிடிக்கும் அப்படிங்களுக்கு இந்த படம் வந்து செம்மையாக ஒர்க் அவுட்டான ஒரு சூப்பரான ஒரு மூவி. அதிரடிக்கு ஆக்ஷன்ஸுமே பஞ்சமே இல்லைங்க. ஏன்னா அந்த அளவுக்கு செம்மையாக காமிச்சிருக்காங்க. படம் ஓரளவுக்கு அப்படியே லாஜிக்காகவே இருக்குது. ஏன்னா ஒரு நாட்டுடைய அரசன் அவனை கொண்டுட்டு ஒரு கூலிப்படம் வந்து நாட்டை கைப்பற்றுறது அப்படிங்கிற கதை ஸ்டோரியிலேன்னு ஓரளவுக்கு நல்லாவே சூப்பராக எடுப்பட்டுருக்கு. இந்த படத்தை ஃபேமிலி பார்க்கலாம், கண்டிப்பாக ஃபேமிலி பார்க்கலாம். படம் அந்த மெசேஜ் எதுவுமே இல்லை. மொத்தத்தில் இந்த படம் சூப்பராக சும்மா இருக்காங்க. இந்த படம் ஒரு ஒர்த்தான மூவி தான். ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிலீஸ் உங்களாலும் உங்கள் கவி பாருங்க.